ஹலோ, குட் மார்னிங். டாக்டர் ராஜேஷுங்க, டென்டல் சர்ஜன், மடிப்பாக்கம். ஒரு சின்ன கேப்பு. அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேஷண்ட்ஸு கேட்டாங்க. யூஸ்வலாக ஜென்ரல் ஃபிசிஷியன் கிட்ட இல்லை ஒரு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட ஒரு ஐ டாக்டர் கிட்ட வந்து காமனாக எல்லாருமே ஹெட்டேக் இருக்கும்போது இந்த நான் சொன்ன 3 ஃபிசிஷியன்ஸ், அதாவது ஒன்று ஐ டாக்டர், இல்லை இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், இல்லைன்னா உங்களுக்கு வந்து நியூரோ டாக்டர், இந்த 3 பேர் வந்து ரொம்ப காமனாக ஹெட்டேக் கம்ப்ளைண்ட்டுக்காக விசிட் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி நோக்கி அவங்க யோசனை பண்ணி நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட்ஸு பேஸ் பண்ணி அந்த ஹெட்டேக் வந்து ஒருவேளை கண்ணுனாலேயோ இல்லை வந்து மூக்குனாலேயோ இல்லை தொண்டைனாலேயோ இருந்தால் இஎன்டி டாக்டர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. இல்லை கண்டினியூஸ் ஹெட்டேக் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஹெட்டேக் இருக்குங்கும்போது நியூரோ டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஐ சைட்டில் ஏதாவது ப்ராப்ளம், நம்மளுடைய கண் பார்வையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஐ டாக்டர் வந்து உங்களுடைய பவர் செக் பண்ணி, இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெட்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதில் ஏதாவது உங்களுடைய பவர் சேஞ்சஸ் எதாக இருந்துச்சுன்னா அது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அவர் வந்து முயற்சி எடுப்பாங்க. ஸோ இந்த 3 ஸ்பெஷாலிட்டி இல்லாமல் சம்டைம்ஸ் ஹெட்டேக் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இல்லை அப்பப்போ விட்டுட்டு போயிட்டு வந்துட்ருக்கோம், இல்லை நல்லா தூங்கி ஏஞ்சதுக்கப்புறமா ஹெட்டேக் இருக்குது அப்படிங்கும்போது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஹெட்டேக் வந்து டென்டிஸ்ட்ரி கூட லிங்க் ஆகிருக்கும். இது மோஸ்ட் ஆஃப் தி பேஷண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ இந்த 3 ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பார்த்தாச்சு, ஸோ அவங்களால வந்து எதுவும் டயக்னோஸ் பண்ண முடியல. ஸோ அப்படிங்கும்போது யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்ரல் ஃபிசிஷியன்ஸ் வந்து எதுவும் காரணம் இல்லைம்மா, நீங்களாக வந்து எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், இல்லை சார் நீங்களாக எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே டயக்னோசிஸ் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டிக்கு ஏற்ற இன்வெஸ்டிகேஷன்ஸ் அவங்க பண்ணிவிட்டு எந்த ரிசல்ட்டுமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இல்லை, அலார்மிங்காக இல்லைங்கும்போது ஒரு மினிமல் ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து எதுவும் இல்லைன்னு சொல்லி they will disperse the கேஸ். அதாவது ப்ராப்ளம் எதுவும் இல்லை, ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அந்த டாக்டர்ஸ் பற்றி எதுவும் குறை சொல்லலை. ஸோ சொல்ல வர்றது டயக்னோசிஸ் பண்ணுறது அவங்கவுங்க ஸ்பெஷாலிட்டியில் எதுவுமே இல்லைங்கும்போது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அடுத்தது வந்து பேஷண்ட்டு மோஸ்ட் காமனாக ஹெட்டேக் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து ஒரு டென்டல் ஆரிஜின் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஹெட்டேக் அலாங் வித் டூத் ஏக், இல்லை ஹாட் அண்ட் கோல்டு ஃபுட்ஸ் எடுக்கிறோம், லைக் ஹாட் காஃபி, டீ, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ், ஐஸ் வாட்டர், ஐஸ்கிரீம், எது பட்டாலும் அந்த டைமில் எனக்கு ஹெட்டேக் வருது டாக்டர், ஒரு சைடு வந்து ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது பெயின், ஆனால் ஆரிஜின் வந்து ஒரு டூத்லேருந்து இருக்குங்கும்போது அந்த ஹெட்டேக் மேபி பிகாஸ் ஆஃப் ஒரு டூத் ப்ராப்ளம் இல்லை ஒரு டூத் டீகேனால் கூட இருக்கலாம் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸ் வந்து சஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஒரு இனிஷியல் அவங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு ரீசன். அது வச்சுட்டு உங்களோட டென்டிஸ்ட் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த ஹெட்டேக் வந்து ஒரு வேளை இந்த டூத்துக்கு லிங்க் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக தே டோன்ட் மிஸ் த டயக்னோசிஸ் மிஸ் பண்ணாமல் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட், அந்த டூத்துக்கு என்ன வேணும், இல்லை அது டூத் டீகேனால தான் பெயின் வருதா, இல்லை விஸ்டம் டூத் வந்து எரப்ட் ஆகாமல், அதாவது நமக்கு வந்து சரியாக வளராமல் கிராஸாக படுத்துருக்கு, அதனால கூட ஒன் சைடட் ஹெட்டேக், இல்லை தலை கீழே குனிஞ்சால் பெயின் இருக்குது, இல்லை காது சுற்றி வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை காது பின்னாடி வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லை வாய் திறந்தால் வலிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா இந்த 2 ஜாயிண்ட்ஸ் வந்து வலிக்கிற மாதிரி இருக்குது, வாய் ரொம்ப பெருசாக திறக்கும் போதும் நமக்கு பெயின் வருது அப்படின்னா அது வந்து டென்டல் ஆரிஜின் ஹெட்டேக்காக கூட இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இது ஒரு சின்ன டிப்பு. சம்டைம்ஸ் டூத் ஏக் ஆல்சோ கேன் காஸ் ஹெட்டேக். இந்த விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டென்டிஸ்ட் ஒப்பீனியன் கூட வாங்கிக்கிறது நல்லது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, தேங்க்யூ.